ஹே கைஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நான் உங்கள் ரோஹித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்றைக்குமே நம்ம சேனலில் த்ரில்லரு, பேங்க் ராபரி, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணுறது அப்படின்னு பார்த்து சலிச்சு போச்சுங்க. அதனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மூவி போகிற வரைக்கும் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் யாருனாலும் ஏற்றுக்க முடியாத ஒரு எண்டிங்காக கூட இருக்கலாம். ஏன் சில பேர் அழக்கூட செய்வீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. கிளப்பு, பார்ட்டி, ட்ரிங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்க ஆள். அதே சீனில் அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் யுயின், ஹீரோவோட பேர் ஜெய். யுயின் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு கடைக்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட ஓனரையே ஒத்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அந்த அக்கா இருந்துட்டு, நீ டெய்லியும் என்னையுமே ஒத்து பார்த்துட்ருக்க, நீ எப்படி பார்த்தாலும் உனக்கு எங்கிட்டேருந்து எந்த ஒரு வேலையும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஜேவையே யூன் பார்த்தீங்கன்னா ஒத்து பார்த்துட்ருக்காங்க. இதை நோட் பண்ண ஜே, நீ ரொம்ப நேரமாக என்னையவே பார்த்துட்ருக்க, நான் அந்த மாதிரியான ஆளெல்லாம் கிடையாது, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்த காசை அவங்ககிட்ட கொடுத்துட்றான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவன் உட்காந்து அதே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கான். மறுபடியும் யூன் அவனையே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து யூனே ஜே கிட்ட போயிட்டு, நேற்று நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி லாயர் எல்லாருமே இருக்காங்க. உனக்கு இப்போ 18 வயசாச்சு, உன்னோட தாத்தாவோட சொத்தை பெறுறதுக்கு நீ எல்லா ரைட்ஸும் உனக்கு உண்டு. ஆனால் உன் தாத்தா ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிற ஊரில் போய் நீ கிராஜுவேஷன் பண்ணணும். அப்போ தான் உன்னோட தாத்தாவோட முழு சொத்தும் உனக்கு வரும். இல்லை அப்படின்னா அதில் 0.1% சொத்து மட்டும்தான் உனக்கு வரும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு கிளம்புறாரு. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலடைஞ்ச பஸ்ஸு. இவர் இருக்க லெவலுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கீழே தான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு சின்ன வீடு. வீட்டை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, இந்த வீட்டுக்கு என்னோடய ஸ்டோர் ரூமே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அந்த வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இருக்கார். அடுத்த நாள் காலையில் ஒரு ஷாப்புக்கு போகிறாரு. அங்கே தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்த இவனும் வேலை செஞ்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு வந்துடுது. அவரால் எங்கே படுத்தாலும் தூங்கவே முடியல. வெளியே படுத்தா பூச்சிக்க தொல்லை, அடிக்கடி தவளைங்க தொல்லை. அதனால் அப்படியே எப்படின்னு பண்ணி எப்படியோ தூங்கிடுறாரு. வெளியவும் செஞ்சிடுது. அடுத்த நாள் ஹைஸ்கூலில் ஃபஸ்ட் டே. வர வழியிலேயே அவர் பிளான் போட்டார், ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணும், இந்த ஊர்லலாம் நம்மளால் குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. உள்ளே போன உடனே தான் தெரியுது அங்கே தான் நம்ம ஹீரோயினான யூனும் படிக்கிறாங்க அப்படின்னு. இவங்க படித்து முடிச்சுட்டு ஈவினிங்கில் பார்ட் டைமாக ஜாப் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. என்ன பொண்ணுடா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினச்சிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இன்னொருத்தன், நான் தான் கிளாஸ்க்குள்ளேயே டானே, என்னை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் புள்ளிங்க மாதிரி. அவங்ககிட்ட போய் நம்ம ஹீரோ பேச போகிறான். நீ ஒரு தைரியமான ஆளாக இருந்தால் நான் சொல்கிற டைமுக்கு நீ மெட்ட மாடிக்கவா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஹீரோவும் வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஜே அவன் மேலே கை போட்டு, நீ எல்லாம் ஒரு டானா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த ஸ்கூல்லேருந்து போயிடலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருந்தா, அவங்களோட வீட்டிலேருந்து, அதாவது அடி வாங்கினான்ல அந்த பையனோட வீட்டிலேருந்து கூப்பிட்டு, தம்பிஜி, நீ நினைக்கிற மாதிரி அந்த பையன் ஒன்றும் பெரிய டான்லாம் கிடையாது, அவன் சும்மா வெத்து வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவனே அமுச்சு விட்டுறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ பெரிய ஃபைட்டராக இருந்தாலும் அவனுக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம். அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க. ஏன் இங்கே தனியாக நின்றுருக்க, உனக்கு இருட்டுனா பயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லையே, எனக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லி சமைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடியே அவரும் போகிறோம். அப்போது ஒரு பூவெடுத்து தலையில் வச்சுட்டு, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்தளவுக்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. அவங்களும் தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நம்ம கிளாஸில் பாய்ஸு அண்ட் கேர்ள்ஸு சேர்ந்து ஒரு நாடகம் போடலாம், இல்லை கேர்ள்ஸ் மட்டும் தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம கேர்ள்ஸ் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாகி வெளியே போயிடுறாரு. அப்புறம் பிரின்சிபல் ரூமில் போயிட்டு, ஹலோ சார், என் பேர் ஜே, எங்கிட்ட அளவு கடந்த பணம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள், எனக்கு இந்த ஸ்கூலில் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்ல, வாயை மூடுறாடே, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், நீ ஏன் இங்கே வந்திருக்கேன்னு தெரியும், உன் தாத்தா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ இங்கே ஒழுங்காக படித்தாதான் உனக்கு கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோக்கே ஸ்கூல் போக பிடிக்கல, அதனால் ஸ்கூலை பங்க் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அப்போ 2 பசங்க போகிறத நோட் பண்ணுறாங்க. அவங்க பின்னாடியே நம்ம ஹீரோவும் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான்
ஹீரோக்கு நிறைய ஞாபகங்கள் திரும்ப வருது. என்ன அப்படின்னா, தன்னோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் திரும்ப ஞாபகம் வருது. அப்போ அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகும். அதில் அவங்க 2 பேரும் இறந்துடுவாங்க. அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. அவர் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி தன்னோட வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போன உடனேயே யூன் இருக்காங்கல்ல, அவங்களும் அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். யூனை பார்த்த உடனே அவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் யூன் அவனை எழுப்பி விட்டு அவனுக்கு தேவையான விஷயத்தையெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் எல்லாரும் ட்ராமாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஏதாவது ரோல் இருந்தால் கொடுங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, யூன் இருந்துட்டு வேலைக்கார ரோல் இருக்குது, நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதுலலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் தெனாவட்டா சொல்கிறாங்க. அப்போ யூனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஏதோ பெயின் போல் திடீர்னு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஜேக்கு என்ன நடக்குது அப்படின்றது ஒன்றுமே புரியல. ரொம்ப நேரம் கழித்து அவர் புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒரு சீரியஸான மேட்ரு அப்படின்ட்டு. அவர் தன்னோட தோளில் யூனை தூக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் அப்புறம் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, உனக்கு எதுவும் இல்லை, நீ பயப்படாத, உனக்கு ஏதோ ஸ்ட்ரோக் மாதிரி தான் வந்திருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நான் இறந்துடுவேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயத்தை நான் அனுபவிக்கணும், அதை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க யூனை மீட் பண்ணுறதுக்கு. பட் எந்த ஒரு டாக்டர்ஸும் அலோவ் பண்ணலை. ஹீரோ அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு மார்க்கெட் போகிறாரு, அங்கே போய் ஏதாவது வாங்கலான்னு. கொஞ்சம் பணத்தை ஹீரோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பணத்தில் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி தராங்க. அப்போ எல்லாருமே சந்தோஷமாகிடுறாங்க. அப்போ தான் ஹீரோ ஒன்று ஃபெல் பண்ணுறாரு, நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருந்தாலும் சந்தோஷமாக இல்லை, நான் கொஞ்சோண்டு பணம் வச்சுருந்தாலும் இவங்க எல்லாரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் யூனுக்காக ஒரு கர்ச்சீஃப் வாங்குறாங்க. அடுத்த நாள் இந்த கர்ச்சீஃப் உனக்காகத்தான் வாங்கினேன், அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வெளியே நின்றுருந்தேன், பட் யாருமே அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கர்ச்சீஃபை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினும் நல்லா ஜாலியாக போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு கார்டன் மாதிரி இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாரும் தீவிரமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். ஹீரோவும் வேலை செய்வோன்னு பார்த்தா அங்கே இருக்க இலையெல்லாம் பிச்சு தின்னுட்டுருக்கா. அதை இவனை நோட் பண்ணிடுறான். எல்லாரும் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கும் பணம் கொடுக்குறாங்க, அதை யூன் பிடுங்கிடுறாங்க. நீ வேலை செஞ்ச அழகத்தான் நான் பார்த்தனே, சும்மா தானே இருந்தேன், உனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த $30 பிடுங்கிட்டாங்க. ஏய் நான் யாருன்னு தெரியுமா, யூ நோ ஹூ ஐ ஆம் அப்படின்னு நல்லா கேட்குறாங்க. என்னோடய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, இப்போ உன் கையில் $30 கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அங்கே ஜாலியாக இருக்காங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ஒன்றா போகிறாங்க, யூனும் அப்புறம் ஜேவும். யூன் ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகிறத ஜே பார்த்துட்றாரு. இதை பாரு, எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, அந்த சிம்பத்தியில் என்னை லவ்வெல்லாம் பண்ணிடாத அப்படின்னு ஜே கிட்ட சொல்ல, சேச்சே எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, என்னங்க தான் என்கிட்ட ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருந்தாலும் நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்கள, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ரொம்ப மோசமாகவும் போயிடுது. இவங்களை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வராரு. டாக்டர் இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு ஜே பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இருந்துட்டு இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல், அதனால் இவங்க சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இவங்க டேஞ்சரஸான சுச்சுவேஷன் எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க, எந்த ஒரு சந்தோஷமான அதிர்ச்சியான தகவல்களையும் இவங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூன் தனியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூனுக்கு பக்கத்தாலேயே டாக்டர்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பெட்டை அரேஞ்ச் பண்ணி அங்கேயே தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு, ஹார்ட்டில் ஓட்டை இருந்தால் அதை சரி பண்ணுறது, என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பணத்தை பற்றி வரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பெட்டில் ஹீரோயின் இல்லை. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அட்ரஸை வச்சுட்டு ஒருத்தவங்கள தேடி போவாங்கள்ல, அங்கே போயிட்டு மறுபடியும் நிற்கிறாங்க. ஏம்மா உனக்கு எத்தனை தடவைமா சொல்கிறது, இங்கே எந்த ஒரு வேலையும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு அந்த அம்மா ரொம்பவுமே கடுமையாக திட்டிடுறாங்க. இவ்வளோ வருஷம் கழித்து நான் பார்க்கும்போது உங்களை எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் உங்களால் இன்னும் என்னை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க தான் நம்ம ஹீரோயினை அந்த ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்தவங்க அப்படின்னு. அவங்கள மீட் பண்ணிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜே கிட்ட, என்னம்மா நீ, நான் எங்களை எல்லாம் தேடின தெரியுமா, நீ எங்கேயோ போயிட்ட, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நீ பார்ட் டைம்லாம் போயிட்டுருக்கேல்ல, அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் பார்ட் டைம் போகிறேன்னு தெரியுமா, அந்த ஆசிரமத்தை விற்க போகிறாங்க, அதை நானே வாங்கி அங்கே இருக்க குழந்தைங்களை எல்லாம்
நானே ஜாலியாக பார்த்துக்க போகிறேன், எனக்கு நிறையா பணம் தேவைப்படுது, அதனால தான் நான் பார்ட் டைம் போகிறேன், உனக்கு பணம் தானே தேவைப்படுது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி லாயர்கிட்ட போகிறாரு. சார் எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்க, இதை பாருங்கள் சார், உங்கள் தாத்தா பணத்துலேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிராஜுவேஷன் முடிக்க இன்னும் 5 மாதம் இருக்குது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 0.1% தான் எடுத்து தருவோம், அதுக்கு மேலே எந்த ஒரு சொத்தும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. யூனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 0.1% இருந்த பணத்தையே அவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு யூனுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி இந்த பணத்தை வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஜே வருவான்னு சொல்லிட்டு யூன் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே பேசுகிற மாதிரி இல்லாமல் நார்மலாக ஃப்ரெண்டு மாதிரி, இதை பாரு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நீ இப்போ கிளம்பு உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி கடுமையாக பேசுகிறாரு. அதனால் யூன் அங்கே இருந்து போகாமல் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக ஒரு இடத்துல போய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவரால் அந்த ப்ராப்பர்ட்டியை யூனுக்கு வாங்கி தர முடியல, அந்தளவுக்கு இவர்கிட்ட பணமும் இல்லை. எங்கேயோ யூன்கிட்ட பழகுனா அவளுக்கு ஏதாவது அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்து ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு யூனை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணவும் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யூன் இருக்கிற ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க ட்ராமாக்காக ரிஹர்சல் பண்ணுறாங்க. நீ எப்போவுமே என் கூடயே இரு, எங்கிருந்தும் போயிடாத அப்படின்னு ஒரு டைலாக் பேசுகிறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இந்த டைலாக் யார் சொல்லி தந்தாங்க அப்படின்னு கேட்க, எங்களோட இருந்த யூன் அப்படின்ற ஒரு அக்கா தான் எங்களுக்கு இந்த டைலாக்கெல்லாம் சொல்லி தந்தாங்க. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா யூனை மீட் பண்ணுறாங்க அந்த ஆசிரமத்திலேருந்து. அந்த ஆசிரமத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இவங்க எல்லோரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இவனோட அப்பாவுக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிரும். ஹீரோக்கு தலையில் அடிபட்டுரும். தலையில் அடிபட்டதுனால இவருக்கு எந்த ஒரு ஞாபகமும் இருக்காது. தன்னோட தாத்தாவோட தான் சிட்டியில் வேலை பார்த்துட்ருப்பாரு, படிச்சிட்ருப்பாரு. இது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துருச்சு. யூன்கிட்ட போயிட்டு, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், இந்த செகண்ட்லேருந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஆசிரமத்திலேயே இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவை வச்சு யூன் பார்த்துட்ருக்கா. என்ன ஃபோட்டோ அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோவை காமிச்சிருப்பாங்கல்ல, அது வேறு யாரும் இல்லை, யூன் அப்புறம் ஜே இருக்க மாதிரி தான். இவங்க 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு விளையாண்டுட்ருக்காங்க. ஒரு பைக் ரைடெல்லாம் போகிறாங்க, புது புது இடத்துக்கு போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க அங்கே. ஏம்மா நீ முதலையே சொல்லியிருக்கலாம்ல, ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணும்போதே நீ சொல்லியிருக்கலாம், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும், அப்போ நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆமாம், நான் யாருன்னே உனக்கு தெரியாதுல்ல, அப்போ நான் சொல்லி என்ன ஆக போகுது, என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னோட பைக் ரைடிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஹார்ட் பெயின்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அவங்கள கூப்பிட்டு நிறைய தெம்பான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் இருக்கேன், ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினோட பர்த்டேவும் வருது, அவளுக்கு கேக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ஒரு கிஃப்ட்டு. அது ஃபுல்லாக கேப்சியூலாக இருக்குது. அந்த கேப்சியூல் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின்கிட்ட என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது ஃபுல்லாமே எழுதியிருக்கு. உனக்கு தோன்றப்போ ஒவ்வொன்றா எடுத்து படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அப்போவே எடுத்து படிக்கிறாங்க. ஏன் எல்லாத்தையுமே இப்போவே படிக்கிறேன்னு கேட்குறதுக்கு, இதை ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு அவங்க தெம்பாக இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கூல் ட்ராமா ஒன்று வருது. அதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யூனோட அம்மா அதை பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு யூனுக்கு மறுபடியும் ஹார்ட்டில் அந்த ஸ்ட்ரோக் மாதிரி ஒன்று ஏற்படுது, பெயினே. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. அடுத்த சீனில் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. இவங்க நிறைய பேசி ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இருந்துட்டு, சாரி, உன்னை நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கணும், மீட் பண்ணியிருக்கணும், உன்னை சந்தோஷமாக இல்லாமல் நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ வந்ததே என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். நீ திரும்ப வந்த இந்த நாட்கள் நான் வாழ்ந்த மொத்த நாளை விட ரொம்ப பெரிய சந்தோஷமாக எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய அம்மாவும் என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீ அமைதியாரு, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், 3 நிமிஷம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டேவும் வருது. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் யூன் மட்டும் அங்கே இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம யூன் சொல்லியிருப்பாங்கள்ல 3 நிமிஷம் தூங்க போகிறேன் அப்படின்னு, அந்த தூக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் ஃபேமிலி லாயர் வராரு.
நீங்கள் உங்கள் தாத்தாவோட ரூலை பிரேக் பண்ணிட்டீங்க, அதாவது அந்த ரூலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்கள் தாத்தாவோட மொத்த சொத்தும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாத்தா ஒரு இது பண்ணியிருந்தார், எப்போ அவன் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்கிறானோ அப்போ அவனுக்கு அந்த சொத்து ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ கிட்ட நிறையா பணம் இருக்குது. யூன் சொன்ன மாதிரியே அந்த ஆசிரமத்தை வாங்க முடியல யூனால். பட் நம்ம ஹீரோ அந்த ஆசிரமத்தை ஃபுல்லாக வாங்கிடுறாரு. இப்போ ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. அவர் நினச்ச எல்லாமே வாங்கலாம். பட் யூனை தவிர யூனோட இருந்த நாட்களை வாங்க முடியாது. இப்போ யூனை மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் கிடையாது. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.